இங்கே நான் இப்போ நின்று பேசிகிட்டு இருக்க இதே இடத்துல கூட ஒரு சின்ன விஷயத்த நான் கேள்வி கேட்ட, ஒரு தவறான விஷயம், ஒரு டிசிப்ளினரி இஷ்யூ, ஒரு சிஸ்டராக அது என்னுடைய கடமையாக நான் உணர்ந்து நான் அதை கேள்வி கேட்டேன். அது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் ஆடியோ எல்லாமே நான் எடுத்து தான் வச்சுருந்தேன். கடைசியில் எனக்கு இதுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா நான் கேஸ் ஃபைல் பண்ணதான் வேண்டி இருக்கும் அப்படின்னு சொன்னப்புறம் தான் ஸ்டாப் பண்ணாங்களே தவிர, அது வரைக்கும் அவ்வளோ இரிட்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இரிட்டேட் பண்ணாங்கன்னா இங்கே ஏற்கனவே சுற்றி சுற்றி கேமரா இருக்கும், அது போக 10 கேமரா வாட்ச் பண்ணிட்டு வேற இருக்கும். ஒரு டிசிப்ளினரி இஷ்யூவை ஒரு சிஸ்டராக இருந்தே கேட்குறதுக்கு ஒரு சுதந்திரம் இல்லைன்னா ஒரு சிஸ்டருக்கு என்ன மரியாதை இருக்குது? அதுக்கு அந்த ஃபாதர் சொன்னது நீ யார் அதெல்லாம் கேட்குறதுக்கு? யூ ஆர் நாட் அன் இம்பார்ட்டன்ட் பர்சன் ஹியர். அது காலையில் அவ்வளோ சீப்பாக அப்படி ஒரு பிஹேவியர், தேரி காலங்காத்தால் அப்படின்னு டம்முன்னு பெஞ்சை அடிக்கிறாரு, தட்டுறாரு. இந்த ஆணாதிக்கம், அதிகார வர்க்கத்துக்குரிய இந்த ஆணவ ஆட்டம், இதுவும் நாட்டில் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு திருச்சபைக்குள்ளேயும் இருக்குது. பெண்களாகவும் சரி, சிஸ்டர்ஸாகவும் சரி, இன்னும் இந்த சமுதாயத்தில் நாங்கள் பாதிக்கப்பட்டு தான் இருக்கோம். கிறிஸ்தவம் வலியுறுத்துறது, இனி உங்களிடையே யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் இல்லை, அடிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் வேறுபாடு இல்லை. இதை தான் எங்களுக்கு இறைவார்த்தையும் சொல்லித்தருது. உண்மையாகவே இந்த வேறுபாடுகள் இல்லாமல் தான் கிறிஸ்தவர்கள் எல்லாமே கிறிஸ்து இயேசுவோடு நாம் இணைந்து வாழ்கிறோம் அப்படிங்கிற அந்த வார்த்தை, உண்மையாகவே நாம் எல்லாமே இணைந்து தான் வாழ்ந்துட்டு இருக்கோமா? இந்த ஒன்னஸ்ங்கிறது முதல்ல இந்தியன்ஸாக நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது, கிறிஸ்டியன்ஸாக நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருக்குதாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. அந்த சின்ன விஷயத்த ஒரு டிசிப்ளினரி இஷ்யூ நான் தட்டி கேட்டதுக்கு அவ்வளோ அப்போசிஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா அந்த மேனேஜர் சொல்கிறது, நான் நினச்சா அவனை கேட்டுக்குள்ளே வர முடியாது, பண்ண முடியும் அப்படின்ட்டு பேசுகிறாரு. இன்னொரு பர்சன் அவர் அன்னைக்கு காலையில் பக்கத்தில் சர்ச் பக்கத்தில் வீடு இருந்தாலும் எந்திரிச்சு அவங்க மாசுக்கு வர முடியாது, வெட்டி நியாயம் பேசுறதுக்கு மட்டும் டான்னு நின்றுறீங்க. மாதா டிவி பூசியாக இருந்தால் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்துப்பாங்க. ஒரு ஆண்டவருக்கான ஒரு பாடலில் சர்ச்சில் யாருமே இல்லாத டைமு, ஃபுல்லாக காலியாக இருந்த டைமு, நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாதுன்னு கதை அடைச்சி உள்ள பாட்டு பாடினதுக்கு இது நீங்கள் பண்ணது அராஜகமா அப்படின்ட்டு ஒரு பேச்சு. எப்படி நிற்கிறாருன்னா, சொல்லப்போனால் அது ஷார்ட்ஸுன்ற பேர் ஒரு அண்டர்வேரோட காலையில் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்தாரான்னு தெரியல, இல்லை வாக்கிங் போய்ட்டு அப்படியே நின்னாரான்னு தெரியல, அப்படி தான் அவர் நின்னார். ஒரு அருட்சகோதரி என்னுடைய பணியை நான் செஞ்சிட்ருக்கேன், ஆண்டவருக்காக செஞ்சிட்ருக்கேன். எத்தனையோ விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. ஏதோ எப்படியோ ஃபோட்டோஸ் எடுக்க, வீடியோ எடுக்கிறதுலாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க சர்ச்சில். உங்கள் ரிவெஞ்சை காட்டுறதுக்கு எந்த ஒரு லிமிட்டுங்கிறது கிடையாதா? இதில் வேறு ஃபாதர் வேறு சொல்கிறது என்னென்னா, ஒவ்வொரு ப்ரேயருக்கு வரும்போது பெர்மிஷன் கேட்டு தான் வரணுமாமா. தனியாக இருந்தால் யாராவது தப்பாக நடந்துப்பாங்கன்னா துணியை பிடிச்சி இழுத்துருவாங்களாம். அந்தளவுக்கு நம்ம நாட்டோட நிலைமை மோசமாக இருக்குது. எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள வக்ரம் இருந்தால் இந்த மாதிரியெல்லாம் உங்களை கருத்துக்களை முன்வைக்க முடியும்? அன்னைக்கு இதை பேசும்போது அந்த ஆஃபீஸ்க்குள்ளே 5 ஜென்ஸ் இருக்காங்க, நான் ஒரே ஒரு சிஸ்டர் மட்டும் அங்கே நிற்கிறேன். ஒரு சிஸ்டம் முன்னாடி நின்றுட்டு ஒரு அண்டர்வேரை போட்டுன்ட்டு ஒரு வெக்கமே இல்லாமல், உங்களுக்குன்னு ஒரு டிக்னிட்டியே இல்லாமல் உங்களால் பேச முடியுதுன்னா, ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களை எப்படி சரி பண்ணிக்கணும்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமே மற்றவங்களுக்கு கரெக்ஷன் கொடுக்குறது, அதில் உண்மையாக தப்பு இருந்தால் கரெக்ஷன் கொடுக்கறதுக்கு வாங்க. இந்த மாதிரி இந்த ஆணாதிக்க மனநிலை, மேல் டாமினேஷனுங்கிறது திருச்சபைக்குள்ளேயும் மாறணும். இந்த அதிகாரத்தில் நான் போஸ்ட்டில் சீட்டில் உட்காந்துருக்கேங்கிறதுக்காக நீ யார் இதெல்லாம் கேட்க, யூ ஆர் நாட் அன் இம்பார்ட்டன்ட் பர்சன் ஏன்னு ஒருத்தருடைய கடமையை அவங்க செய்கிறது தடுக்கிறதுக்கும் மற்றவங்களை இழிவுபடுத்தி பேசுறதுக்கும் இது கிறிஸ்தவம் கிடையாது. இது மனித மாண்புக்கு சரியானது கிடையாது. இந்த வீடியோவும் சரி, இதுக்கு முன்னாடி நான் பேசியிருக்கிற மற்ற வீடியோஸ்லேயும் சரி, நான் எதுலேயுமே மதத்தை முன் வச்சு நான் இந்த கருத்துக்களை நான் ஷேர் பண்ணல. நான் பேசுகிறது எல்லாமே ஹியூமனிட்டி. இதில் இந்த நாட்டில் இருக்க கிறிஸ்டியன் பர்சிக்யூஷன், மைனாரிட்டி சஃபர் பண்ணுறது, இதுலேயும் சரி, திருச்சபைக்குள்ளே இருக்கிற இந்த கேஸ்டிசம்ஸ், மேல் டாமினேஷன், இதுலேயும் சரி, ஹியூமனிட்டிங்கிறது எங்கே இருக்குது? இதுதான் என்னுடைய கேள்வியாக இந்த நேரத்தில் இருக்குது.